Hello friends, வணக்கம், வெல்கம் டு ஸ்வாதி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவாட்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் அடுப்புல வச்சிட்டு 2 கரண்டி ஆயில் ஊத்திருக்கேன். ஆயில் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கரண்டியால் 2 கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா மிளகாய்த்தூள்லாம் வேகட்டும். இப்போ தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ கருவாடை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் வாழை கருவாடு எடுத்திருக்கேன். எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கருவாடு நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.